அதுல நம்ம ஒரு ஃபுல் பேக் எடுக்க மாட்டோம். இனிமேல் எப்படி இதை மார்க்கெட்ல அப்ளை பண்றது, மார்க்கெட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட்ல எப்படி ஒரு ஃபுல் பேக் ஐடென்டிஃபை பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல் பேக்கான ரூல் என்ன? டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேண்டில் வைக் என்றால், இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ரன் ஹை எடுத்து லோ எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக் என்று நம்ம பார்த்திருக்கோம். அப்படித்தானே? இப்ப பார்ப்போம், இந்த கேண்டில் ஹை எடுத்து லோ எடுப்படுதா அல்லது லோ மாத்திரம் எடுப்படுதா? இப்ப என்ன செஞ்சிரு, லோ எடுத்துரு. அப்ப ப்ரீவியஸா இருக்கிற ஹேண்டில் எது? இந்த ஹேண்டில். இதுல லோ தான் எடுபட்டிக்க தவிர ஹை எடுபடல. அப்ப இந்த ஏரியாவுல நம்ம ஃபுல் பேக் கொண்டு இல்லை. சரி, இப்ப இதுல நார்மலா பார்க்கும்போது ஹை எடுபட்ட மாதிரி தெரியும். ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு அதுல ஹை எடுபட இல்லை. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பார் நேரம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா சரி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை எடுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது விளங்கும். இந்த மாதிரி இந்த ஹேண்டில் ஹை இந்த இடத்துல எடுபட்டிருக்கு. இந்த ஹேண்டிலுக்கு உள்ளதான் இந்த கிரீம் கலர் ஹேண்டில் இருக்கு. இதை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. இது சொல்ற இன்சைட் பாருன்ட்டு இது எத்தனை வந்தாலும் இதை நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். இந்த ஹை எடுபட்டது இந்த ரெட் கலர் ஹேண்டில். இப்ப நம்ம கூட என்ன, ஒரு ஹேண்டில் ஹை எடுபட்டு லோ எடுபட்டால் அது டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஃபுல் பேக். அப்ப நமக்கு என்ன செய்யணும், இங்க இந்த ஹேண்டில் எப்ப இந்த லோ எடுக்குதோ அப்பதான் அந்த ஃபுல் பேக் கொண்டு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எகைன் ஹை தான் எடுபட்டிக்க தவிர லோ இன்னும் எடுபட இல்லை. இப்ப இந்த இடத்துல லோ எடுபட்டிருக்கு. அப்படித்தானே? இப்ப பார்க்கல நமக்கு இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் போய் இந்த தோடு பட்டிக்கிறதுனால இதை நம்ம சொல்லுவோம் ஒரு ஃபுல் பேக் என்று. இப்படித்தானே எடுபட்டிருக்கு. இதுல நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, இப்ப இந்த ஹை எடுத்துக்கிட்டானே, ஹை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன செஞ்சுக்கி இந்த ஹேண்டில் கிரீன் கலர் ஹேண்டில் லோ எடுத்து இந்த மாதிரி மேல போய் இந்த மாதிரி வந்துடுங்க. அப்ப இந்த மார்க்கெட்ல என்ன நடந்துக்கின்றது நான் தெளிவா உங்களுக்கு வரைஞ்சு காரணம் பாருங்க. இந்த மாதிரி மேல இருந்து கீழே வந்து திரும்ப இந்த மேல போய் எகைன் கீழே வந்து பிறகு என்ன செஞ்சு திரும்பவும் கையை உடைச்சி திரும்ப கீழே வந்து இந்த மாதிரி மேல போய் இந்த மாதிரி வந்துருக்கு. சரியா? இதுலதான் சிக்கல். என்ன சிக்கல்ண்டா, சில பேருக்கு ஒரு ஃபுல் பேக்கா இதை எடுக்கிறதா அல்லது இதை எடுக்கிறதா. சரியா? நீங்க ஃபுல் பேக்கா இதை எடுக்கணும் என்றால் இந்த பாயிண்ட தான் நீங்க ஃபுல் பேக்கா எடுக்கணும். அதுக்கு என்ன காரணம் என்றால் இதுதான் ஒரு உண்மையான ஃபுல் பேக், மேஜர் ஃபுல் பேக். இந்த ஃபுல் பேக் உள்ளுக்கு நடந்த ஃபுல் பேக் தான் இது. இதை சொல்றது இன்டர்னல் ஃபுல் பேக் சொல்லி. அப்ப இந்த இன்டர்னல் ஃபுல் பேக்கை நீங்க எடுக்கக்கூடாது, மேஜர் ஃபுல் பேக்கை தான் எடுக்கணும். இதைத்தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லோவை பிரேக் பண்றது முன்னுக்கு உள்ளுக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகினாலும் கூட, எத்தனை ஃபுல் பேக் கிரியேட் ஆகினாலும் கூட, எப்ப இதை பிரேக் பண்ணுதோ அப்பதான் ஃபுல் பேக் கம்ப்ளீட் ஆகுது. அதே நேரம் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஏதோ அதுதான் நமக்கான மேஜர் ஃபுல் பேக்கா வரும். இந்த இருக்கிற இந்த ரெண்டுமே இன்டர்னல் ஃபுல் பேக். இது ரெண்டையுமே நாம் எடுக்க மாட்டோம். சரியா? இப்படித்தான் டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஃபுல் பேக் கொண்டு ஐடென்டிஃபை பண்றது. இப்ப அப் ட்ரெண்ட்ல என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து நாம பார்க்கலாம்.
இந்த அப்டன்ல ஒரு ஃபுல் பேக் கொண்டு கிரியேட் ஆகணும்னு ரூல் என்ன? இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபுல் பேக் வரணுமா இருந்தால் இந்த கிரீம் கலர் என்ற லோ எடுத்து இந்த ஹை எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக். அப்படித்தானே? பாப்போம் என்ன நடக்குது என்று. இந்த கிரீம் கலர் ஹேண்டில் லோ எடுத்திருக்கா? இல்ல, அடுத்த ஹேண்டில் தான் உருவாயிருக்கு. அப்ப இந்த ஹேண்டில் இருந்தது இப்ப எங்க மாறுது? இந்த ஹேண்டிலுக்கு மாறி இருக்கு. சரி, இப்ப ஃபுல் பேக் வரணும் என்ன செய்யணும்? இந்த ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுக்கும். சரி, நம்ம எதிர்பார்த்து என்ன செஞ்சிருக்கி? இந்த ஹேண்டில் லோ எடுத்திருக்கேன்னு. அப்ப எப்ப இந்த ஹை எடுக்கிறோம் அப்ப அந்த ஃபுல் பேக் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஹை எடுக்க முன்னுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் உங்களுக்கு பார்த்து பாருங்க. ரைட், இப்ப இந்த ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கி? இந்த ஹை எடுத்துருக்கி. அப்படித்தானே? இப்ப இது எப்படி நடந்திருக்குன்றா, இங்க இருந்து இங்க போய் இந்த கிரீம் கலர் ஹேண்டில் லோ எடுத்து எகைன் கொஞ்சம் மேல போய் அந்த ஹையை உடைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் ஹேண்டில் லோ எடுத்து எகைன் மேல போயிருக்கு. அப்ப இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்ப ஃபுல் பேக்க நம்ம எதை எடுக்கணும்? இந்த லோவையா இந்த லோவையா? உங்களுக்கு விளங்கிருக்கு. நோமலா எப்பயுமே ஃபுல் பேக் எடுக்கணும் இந்த லோவைத்தான். இந்த ஏரியா கூட இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம ஃபுல் பேக் எடுப்போம். உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் இன்டர்னல் ஃபுல் பேக்கா வரும். அதை நம்ம எடுக்க போறது இல்லை. சரியா? அப்ப இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா ஃபுல் பேக் கிரியேட் ஆகாதா? கிரியேட் ஆகும். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த ஹையை எடுத்த உடனே அந்த ஃபுல் பேக் முடிஞ்சு. அப்படித்தானே? இப்ப அடுத்த ஃபுல் பேக் கொண்டு கிரியேட் ஆகணும்னா என்ன செய்யணும்? இந்த ஹேண்டில் லோ எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக்கா வரும். லோ எடுத்து ஹை எடுக்கணும். பார்ப்போம். இப்ப என்ன நடந்திருக்கு? இந்த கிரீம் கலர் ஹேண்டில் லோ எடுத்திருக்கு. எப்ப ஹை எடுக்குதோ அப்போ ஒரு ஃபுல் பேக்கா வரும். ரைட், ஹை எடுத்துக்கிறதுனால ஃபுல் பேக்கா வந்திருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல ரெண்டு ஃபுல் பேக் இருக்கு. அதை வரைஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி மேலே போய் அந்த கிரீம் கலர் ஹேண்டில் லோ எடுத்து திரும்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? இந்த ஹை எடுத்துருக்கு. ஹை எடுத்துக்கிறதுனால இந்த ஃபுல் பேக் முடியுது. திரும்ப என்ன செய்யுது? இந்த கிரீம் கலர் ஹேண்டில் இந்த கிரீம் கலர் ஹேண்டில் லோ எடுத்து இந்த கிரீம் கலர் ஹேண்டில் ஹையை உடைச்சிக்கிறதுனால இந்த இடத்துலயும் அந்த ஃபுல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆகவே இந்த இடத்துல ரெண்டு ஃபுல் பேக் இருக்கு. சரியா? இப்படித்தான் நம்ம ஃபுல் பேக்கை கண்டுபிடிக்கிறது. இது இல்லாம சில பேருக்கு ஒரு டவுட், குழப்பங்கள் எப்படி வருமெண்டா, ஃபுல் பேக்கை பத்தி சரியா தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க என்றால், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்ல கீழே வந்து கிரீம் கலர் கேண்டில் எல்லாம் மாறி மாறி வந்து தானே. அப்ப ரைட், இப்ப மேல இருந்தா போய் இந்த கீழே வந்துருக்கு. இது ஒரு ஃபுல் பேக் மார்க் பண்ணுவாங்க. ஆனா இது உண்மையிலே ஃபுல் பேக் சொல்லி கேட்டா ஃபுல் பேக் இல்ல. உண்மையான ஃபுல் பேக்கான ரூல் என்ன? இப்ப இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஹை எடுத்து இந்த லோ எடுத்திருந்தால் அது ஒரு ஃபுல் பேக். அப்படித்தானே? இதில் நல்லா பார்த்தால் விளங்கும். இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஹை எடுபட்டிருக்கு எங்கேயாச்சும்? எடுபட இல்லை. அப்படித்தானே? இந்த ரெட் கலர் ஹேண்டிலுக்கு உள்ளுக்குத்தான் இவ்வளவு ஹேண்டிலுமே ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படித்தானே? அப்ப இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இதை இன்சைட் பார் என்று சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம கணக்கிலே எடுக்க மாட்டோம். ஒரு சில இடங்கள்ல இந்த இன்சைட் பார் எடுப்போம். இந்த ஃபுல் பேக்ல நம்ம இதை கணக்கில் எடுக்க மாட்டோம். சரியா? ரைட். அப்ப இந்த ரெட் கலர் ஹேண்டிலுக்கு உள்ளுக்குத்தான் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அப்ப அதனால இதை நம்ம ஒரு ஃபுல் பேக் எடுக்க இயலாது. இது ஒருவேளை இந்த மாதிரி இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை ஒரு ஃபுல் பேக்கா சொல்லுவோம். ஆகவே இந்த ஏரியா ஒரு ஃபுல் பேக்கா? இது ஃபுல் பேக் கிடையாது. சரியா? அப்ப எப்படித்தான் மார்க்கெட்ல ஒரு ஃபுல் பேக்கு கண்டுபிடிக்கிறது? நீங்க எஸ்என்சியை வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணுமாக இருந்தா நீங்க கட்டாயம் ஃபுல் பேக்ல மாஸ்டர் ஆகணும். ஃபுல் பேக் என்னோட தெரியாது, ஃபுல் பேக் பிடிபடுதே இல்லை, கஷ்டமா இருக்க உங்களுக்கு எஸ்என்சி சரி வராது. நீங்க எஸ்என்சியை விட்டு ட்ரை பண்ணணும். விளங்கிட்டா?
உங்களுக்கு இந்த புல்பேக்கை நீங்க கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு கட்டாயம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஒழுங்கா வர இயலாது, சரியா இருக்காது, பிள்ளையா தான் இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இண்டிகேட்டர், ஸ்பெக்ட்ரல் இண்டிகேட்டரை போட்டு கொண்டு புல்பேக் வரைகிறது. அந்த ஸ்பெக்ட்ரல் இண்டிகேட்டர் சில இடங்களில் பிள்ளையா காட்டும், சில இடங்கள்ல சரியா காட்டும், அதுல பிரச்சனை இல்லை. அது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் புல்பேக்கையும் காட்டும், சரியா? அப்படி இன்டர்னல் புல்பேக்கை காட்ட வலிக்கிறது நம்ம என்ன செய்வோம், அந்த இன்டர்னல் புல்பேக் ஒரு ஒரிஜினல் புல்பேக் எடுத்து ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண வலிக்கிறோம். அந்த நேரத்தில் ஸ்ட்ரக்சர் பிள்ளையாத்தான் வரும். அப்படி பிள்ளையாவார சந்தர்ப்பத்துல நம்ம இன்டியூஸ்மெண்ட் ஒழுங்கா வரைய மாட்டோம், பிறகு ஓட பிளாக் சரியா வரைய மாட்டோம். அப்ப எல்லாமே நமக்கு ஸ்ட்ரக்சரே மெயின் பிள்ளையா இருக்கும். அப்ப அதனால நீங்க எஸ்எம்ஜி சரியா படிச்சு அதுல ஏர்ன் பண்ண மாதிரி தான் முதலாவது கிளியர் பண்ண வேண்டிய இந்த புல் பேக், சரியா? இந்த வீடியோ விலங்கு திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு விளங்க மட்டும் நினைக்கிறேன்.